அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. 6/12/2016 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. துர்முகி வருடம் கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி சப்தமி. திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சல நாயக்கர் காலை சேஷ வாகனத்திலும் அம்பாள் இரவு காமதேனு வாகனத்திலும் புறப்பாடு கண்டருளல். டாக்டர் அம்பேத்கர் நினைவு நாள். சிறிய நகசு. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 மணி வரை. சந்திராஷ்டமம் மகம்.
வாழ்வுக்கு வளம் தருகின்ற திருமந்திர பாடல்களிலே 10ஆம் தந்திரத்திலே 3000 பாடல்களிலே தொடர்ச்சியாக தினந்தோறும் காலையிலே நாம் சிந்தித்து கொண்டே வருகின்றோம். 1165வது அருமையான திருமந்திர பாடல் ஆதார ஆதேயம் என்னும் 8வது தலைப்பு. இதில் 100 பாடல்கள் உள்ளன. 4ஆம் தந்திரத்தில் இருக்கிறது. இது அம்பிகை எந்தெந்த வழியிலெல்லாம் நமக்கு அருள் செய்கின்றாள் என்பதை மிக விரிவாக பிரபஞ்சம் முழுவதும் காட்டுகின்றாள். தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும், தானே சுடும் அங்கி ஞாயிறும் திங்களும், தானே மழை பொழி தையலுமாய் நிற்கும், தானே வடவரை தன் கடற்கண்ணே. அம்பிகைதான் உலகம் முழுவதும் வியாபித்திருக்கின்றாள். இருநிலம் தாங்கி விண்ணாயிருக்கும், மண்ணாயிருப்பவளும் அம்பிகைதான், விண்ணாயிருப்பவளும் அம்பிகைதான். ஏன்னா அம்பிகைக்கு பொறுமை ஜாஸ்தி. எனவே பெண்களுக்கெல்லாம் பொறுமை அதிகம் என்பதனால தான் 10 மாதம் சுமந்து பெற்கின்ற ஒரு பெரிய ஒரு பொறுப்பை பெண்களிடம் கொடுத்தாங்க. ஒரு அம்மா தன்னுடைய கணவன்கிட்ட ஒரு 10 நிமிஷம் இந்த குழந்தையை வச்சிங்கன்னு சொன்னாங்க. அந்த 10 நிமிஷம் அந்த ஆளால் அழுகின்ற அந்த குழந்தையை வைத்து கொள்ள முடியவில்லை. அந்த அம்மாவை போன உடனே கூப்பிட்டு என்னால் முடியலன்னு அந்த அம்மா வெளியே அந்த ஆள் குழந்தைய கொடுத்துட்டான் அப்பா. அப்போ தான் அந்த அம்மா கேட்டாங்க, 10 நிமிஷம் இந்த குழந்தைய உன்னால் வச்சுக்க முடியலையே ஐயா, 10 மாதம் நான் வயிற்றில் வச்சுருந்தேன் ஐயா அப்படி. அதெல்லாம் உன்னால் தான் முடியும், என்னால் முடியலேன்னு அவன். அப்படி ஒரு பொறுமை, ஒரு அன்பு, ஒரு கருணை அம்பிகையிடம் இருப்பதை திருமூலர் பல இடங்களில் இந்த அருமையான 4ஆம் தந்திரத்திலே குறிப்பிட்டு கொண்டே வருகின்றாள். எங்கெல்லாம் அம்பிகை இருக்கின்றாள் என்றால் 3 முச்சுடர்னு சொல்லுவாங்க. அக்னி, சூரியன், சந்திரன். 3 தான் நெருப்புக்கு வடிவம். அக்னி, அங்கின்னு சொல்லுவார் அதை. அக்னி, அக்னியில் சூடு இருக்கிறது, சூரியனில் சூடு இருக்கிறது, சந்திரனிலும் இருக்கிறது. இந்த 3இன் வடிவாக அம்பிகை இருக்கின்றாள். ஏற்கனவே பார்த்தோம், அம்பிகை சூடாக இருக்கின்றாள். தீபத்திலே ஒளியாக சிவம் இருக்கிறது, சூடாக சக்தி இருக்கிறதுன்னு. இன்னொரு அருமையான ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் திருமூலர். மழை பொழி தையலுமாய் நிற்கும். இந்த உலகத்திற்கு தேவை மழை. முன்பு மழை பொழிந்து உலகம் முழுவதும் துன்பம் வந்தது. இப்பொழுது மழை பொழியாமல் காய்ந்து துன்பத்திற்கு ஆளாகின்றோம். அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழைன்னார். கொடுப்பதும் மழைதான், பேய்ந்து கெடுப்பதும் மழைதான். எனவே மழை இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. அந்த மழை எப்படி வருகிறது என்றால், நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை, ஔவையார். ஆனால் நம்முடைய இலக்கியங்கள், சைவ இலக்கியங்கள் என்ன சொல்லுகின்றன என்றால், அம்பிகையினுடைய அருள் இருந்தால் மழை பொழியும். அதுதான் அந்த அம்பிகைக்கு பேரே மாரியம்மன் வச்சாங்க. மாரினா மழை, மாரிக்காலம்னா மழைக்காலம். எனவே ஆடி மாதம் ஏன் அம்மனுக்கு, மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றுறோன்னா, ஆடி பட்டம் தேடி விதைக்க வேண்டுமென்றால் மழை வேணும். மழை இருந்தால் தான் விதைக்க முடியும் ஆடி மாதம். எனவே அம்பிகையை வணங்கினால் மழை வரும். ஆனால் அதனால தான் ஆடி மாதம் மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றி மாரியம்மன் வழிபாடு செய்தார்கள் கோயிலில். அதைத்தான் திருவம்பாவையில் மாணிக்க வாசகரும் பாடினார். முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் மழையே என்ன பொழியலோர் எம்பாவாய். திருவம்பாவை அருமையான 20 பாடல்கள். அதில் சொன்னார், பராசக்தியினுடைய அருள் எப்படி பொழியுமோ அப்படி மழை பொழிகிறது. எனவே அம்பிகையினுடைய அருள் இல்லை என்றால் மழை வராதுன்னு சொன்னார். ஏன்னா அவள்தான், ஐயோ இந்த மக்களெல்லாம் மழை இல்லாமல் துன்பப்படுகிறார்களே என்று அம்பிகை மனம் கசிந்து மழையை வரவழைப்பாளாம். எனவேதான் மழை பொழி தையலுமாய் நிற்கும் தானே வடவரை தன்கடற்கண்ணே. இமயமலையாக இருப்பதும் அம்பாள் தான் சொன்னார். இமயமலைக்கு பக்கத்தில் போனீங்கன்னா மானசரோவர்னு ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரி தான் அம்பிகை. எனவே இமயமலையாகவும் இருக்கின்றாள் அம்பாள், மழையாகவும் இருக்கின்றாள், அக்னியாகவும் இருக்கின்றாள், சூரியனாகவும் இருக்கின்றாள், சந்திரனாகவும் இருக்கின்றாள், மண்ணாகவும் இருக்கின்றாள், விண்ணாகவும் இருக்கின்றாள். பூரண சக்தியானவள் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்றாள். அதுதான் ஆதாரம், அதுதான் ஆதேயம். ஆதாரம் என்றால் காரணமாக இருப்பது, ஆதேயம் என்றால் அந்த பொருளாக இருப்பது. எல்லாமே அம்பிகைதான் என்று மிக அழகாக
இந்த 4ஆம் தந்திரத்திலே 1165வது திருமந்திரம் நமக்கு சொல்கிறது. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. குருமுகமனதீத்ய பிராக வேதான சேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்க மாதாது காமஹ ஸ்வசுரமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாக்ஷாத் விஜகுல திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. பெரியாழ்வாருடைய திருவடி தாமரைகளை பணிந்து கொண்டு அவருடைய திருமொழிகளை எல்லாம் ஒவ்வொன்றாக நம்மால் முடிந்த அளவிற்கு அந்த அனுபவத்தினுடைய அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட அனுபவத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பாசுரம் எம்பெருமானுடைய திருநாமங்களை நம்முடைய குழந்தைகளுக்கு சூட்ட வேண்டும் என்று அறிவுறுத்துவதான ஒரு பாசுரம். அப்படிப்பட்ட பாசுரத்தில் இந்த உடலினுடைய கீழ்மையான நிலைகளையெல்லாம் ஆழ்வார் காண்பிக்கின்றார். உடலை பார்க்கின்ற பொழுது, அதனை அலங்கரித்து பார்க்கின்ற பொழுது மிகவும் அழகாக இருக்கின்றது, போக்கியமாக இருக்கின்றது, ரம்யமாக இருக்கின்றது, ஆசை கொள்ளும்படி செய்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? அந்த ஒவ்வொரு உடலுக்குள்ளும் அந்தர்யாமியாக எம்பெருமான் எழுந்தருளியிருப்பதுதான் காரணம். அது புரியாமல், அது தெரியாமல், அது விளங்கிக் கொள்ளாமல் தான் தோன்றித்தனமாக செயல்பட்டு வருகின்றோம். அதைத்தான் ஆழ்வார் காட்டுகின்றார். அழகு என்று நினைக்கின்றோம், சௌந்தரியம் என்று ஆசைப்படுகின்றோம். அப்படி ஒன்றுமே இல்லாத பாழ்பட்டதான நிலை இந்த உடலினுடைய நிலை. இந்த உடலிலிருந்து வெளியேறுகின்ற சில நிலைப்பாடுகள் எல்லாம் வெளியேறாமல் போனால் என்ன நடக்கும்? பக்கத்திலேயே நிற்க முடியாத ஒரு கொடூரமான நினைவு உணர்வு தோன்றிவிடும். அப்பொழுது இந்த உடலை ரசிக்க முடியுமா? இந்த உயிரை ரசிக்க முடியுமா? முடியவே முடியாதே. அதனால் இந்த உடலிலிருந்து இந்த ஆத்மா அனுபவிக்க வேண்டிய நிலைப்பாட்டினை ஆழ்வார் காண்பிக்கின்றார். நித்தியமான பொருள் மேல் நாம் ஆசை கொள்ள வேண்டும் என்பதனை ஆழ்வார் காண்பிக்கின்றார். கொஞ்சம் கூட சலனமே இல்லாத சர்வேஸ்வரன் மேல் ஆவல் கொள்ள வேண்டும் என்று ஆழ்வார் காண்பிக்கின்றார். அப்படிப்பட்ட உயர்ந்த பாசுரத்தைத்தான் நாம் நாள்தோறும் அனுபவித்து கொண்டு வருகின்றோம். நம்முடைய இந்த ஜீவாத்மாவை கடை தேற்றுவதற்காக ஆழ்வார் நம்முடைய பிள்ளைகளுக்கு எம்பெருமானுடைய திருநாமங்களை சூட்ட வேண்டும் என்று வற்புறுத்துகின்றார். ஏற்கனவே நாம் பார்த்தோம், பொருள் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் அந்த திருநாமத்தினுடைய பயன் நாம் அழைக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கும் என்று. அதனுடைய தொடர்ச்சிதான் இந்த பாசுரமும். ஊத்த குழியில் அமுதம் பாய்வது போல் உங்கள் மூத்திர பிள்ளையை என் முகில் வண்ணன் பேரிட்டு கோத்து குழைத்து குணாலமாடி திருமினோ நாத்தகு நாரணன் தம் மன்னை நரகம் புகாள் என்று ஒரு அழகான நடனத்தை காண்பிக்கின்றார். என்ன நடனம்? வெற்றியை காட்டுவதான ஒரு நடனம். என்ன வெற்றி? இந்த நரகத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய வெற்றி. அதைத்தான் குணாளம் என்கின்ற நடனம் என்று ஆழ்வார் காண்பிக்கின்றார். எப்பொழுது இந்த நடனத்தை ஆட வேண்டும்? நம்முடைய குழந்தைகளுக்கு இறைவனுடைய பெயரை சூட்டியதன் பிற்பாடு அந்த பெயர்களை சொல்லி அந்த திருநாமங்களை பேசி நாம் அழகான வெற்றியை காண்பிப்பதான அந்த நடனத்தை ஆடலாம் என்று ஆழ்வார் காட்டுகின்றார். இந்த உடல் எப்படி இருக்கின்றது? ஒரு அழுக்கு நிறைந்த குழியில் ஒரு சொட்டு அமிர்தமாக இருந்தாலும் அந்த அமிர்தத்தை கொண்டு வந்து சேர்த்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்டதுதான் நம்முடைய குழந்தைகளுக்கு எம்பெருமானுடைய திருநாமத்தை சூட்டுவது என்று காண்பிக்கின்றார். அப்படியென்றால் இந்த உடல் அவ்வளவு அழுக்கானதா, அவ்வளவு இழுக்கானதா என்று கேட்டால் நிச்சயமாக ஆம் என்கின்ற பதில்தான் தோன்றும். இந்த உடலிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகளை எல்லாம் வெளியேறாமல் செய்தால் எப்படி இருக்கும்?
வெளியேற்ற வேண்டிய இடத்தில் அல்லாமல் வீட்டிலேயே வெளியேற்றினால் எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த உடல் மேல் ஆசை கொண்டு இந்த செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் செய்யாதீர்கள் என்று ஆழ்வார் காட்டுகின்றார். அதனால் என்ன செய்ய வேண்டும்? அமுதத்தை சேர்ப்பது போல் உங்களுடைய மூத்திர பிள்ளைகளுக்கு எல்லாம் என்னுடைய முகில் வண்ணன் மேகத்தை போன்ற, மழை மேகத்தை போன்ற நிறம் கொண்ட இறைவனுடைய திருநாமத்தை சூட்டி அப்படியே கோத்து கைகோர்த்து எல்லாம் இந்த குணாலம் என்கின்ற இந்த நடனத்தை ஆடி மகிழுங்கள். நம்முடைய நாக்கிற்கு ஏற்றதான ஒரு திருநாமம் எது என்று சொன்னால் நாராயணனுடைய திருநாமம்தான். அப்படிப்பட்ட நாராயணனுடைய திருநாமத்தை சூட்டிய அன்னைமார்கள் நிச்சயமாக நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள் என்கின்ற உயர்ந்த உத்தரவாதத்தை ஆழ்வார் கொடுக்கின்றார். நாமும் பின்பற்றலாம்.